ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ வந்து ஜூடாவை வந்து குளிப்பாட்ட போகிறோம். இப்போ ஜூடா வெளியூருக்கு பயணம் பண்ண போகிறோம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நம்ம ப்ரோ தான் வந்து நம்ம வண்டியை எப்பயுமே கழுவி கொடுக்குறது. சூப்பராக கழுவி கொடுப்பாரு. அவர் தான் ஜூடா எங்கேயாச்சும் வெளியே லாங் ட்ராவல் போகிறோன்னா மட்டும்தான் கழுவி வரும். ஏன்னா செயின் லூப் அடிக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். 500 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம்னா செயின் லூப் இது மாதிரி அடித்தா தான் பைக் நல்லாயிருக்கும். செயின் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க. செயின் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிப்பாங்க. என் பிளாக் பேர்ல் கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த கப்பல் கவுந்துருணும். அந்த கப்பலுக்கு ஆயுசு கம்மி. ஒரு கப்பல் இல்லாத கேப்டன் கூட எங்களால இருக்க முடியாது. என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பேர்ல் கப்பல் தான். அந்த பிளாக் பேர்லை திரும்ப அடையிறது தான் என்னோட லட்சியம். உண்மையிலேயே அந்த கப்பல் கவுந்திருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. என்கிட்ட தான் கப்பல் இருக்க. என்னைக்கு என்னை கைவிடாத பிளாக் பேர்ல். ஆனா என் கப்பல் எப்படி இருக்கு தெரியுமா? பெருசா, அழகா, கம்பீரமா இருக்கும். இன்னைக்கு செயின் லூப் மட்டும் அடிக்கணும். செயின் லூப் அடிச்சா நம்ம எடுத்துகிட்டு பறந்துடலாம். காய்ஸ் நம்ம ஜூடாவை கொண்டு வந்தோடனே சாப்பிட போன பையன், ஆக்சுவலி இந்த பையன் தான் வந்து இந்த ப்ரோ தான் நமக்கு வந்து வண்டி எப்பயுமே கழுவுவார். ஜூடா வந்தோடனே அவர் சாப்பிட போனவர் சாப்பிடாமே நமக்கு வந்து கழுவி கொடுத்துருக்கிறாரு. ஹலோ கைஸ், இப்போ வீடியோ பார்க்க லைக் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பையனும் ஒரு சேனல் வச்சுருக்காரு, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பட்டையை கிளப்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்போவே சொன்னேன் ஆயில் அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு போய் முடிச்சு விட்டான்.